Hello everyone, welcome back to my channel. If you are new here, then my name is Nithya. So இன்னைக்கு வந்துட்டு நீங்கள் டைட்டில் அண்ட் தம்ப்நெயில் பார்த்த மாதிரியே இந்த vlog வந்து the wedding vlog. ஸோ இது வந்து நம்ம சேனலில் ஒன் ஆஃப் த மோஸ்ட் ரெக்வஸ்டட் வீடியோன்னு சொல்லலாம். லைக் டாப் மோஸ்ட் ரெக்வஸ்டட் வீடியோன்னு கூட சொல்லலாம். அதுதான் வந்து இப்போ கரண்ட்டாக எல்லாருமே வந்து கேட்டுகிட்டே இருக்கீங்க. அஃப்கோர்ஸ் வெட்டிங் முடிஞ்சே ரொம்ப நாள் ஆச்சு, இங்கே இன்னும் அதை மட்டும் போடாமல் வச்சுக்கிட்டே இருக்கீங்க அப்படின்ற மாதிரி. ஸோ நான் வந்து வீடியோஸ் எல்லாம் கிளிப்பிங்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணிகிட்டு இருந்தேன். பிகாஸ் நம்ம எதுவுமே வந்து எடுக்க போகிறது கிடையாது. ஸோ எல்லாருமே எடுத்ததை அப்படியே வந்து கலெக்ட் பண்ணி தான் வந்து இதை உங்களுக்கு ஒரு vlog-ஆ நான் வந்து ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ இந்த ரிச்சுவல் வந்து என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, வெட்டிங்க்கு முன்னாடி நாள், அதாவது June 29 வாஸ் மை வெட்டிங் அண்ட் June 28 அப்போ என்னை வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க. லைக் மாப்பிள்ளை ஊருக்கு என்னை கூட்டிகிட்டு போகிறாங்க. ஸோ இட்ஸ் பேசிக்கலி பெண் அழைப்பு விழா, அப்படி தான் வந்து இதை சொல்லணும். ஸோ கரெக்டாக அரௌண்ட் வந்து 1:30 கிட்டலாம் நான் வந்து ரெடி ஆகிட்டேன் கிளம்பி போகிறதுக்காக. ஸோ அதுக்கு முன்னாடி எல்லாமே ப்ரிப்பேர்டாக இருந்தாச்சு. என்னுடைய லக்கேஜாக இருக்கட்டும், கொண்டு போகிற சீர் எல்லாமே வந்து ரெடி பண்ணி வச்சாச்சு பக்காவாக. ஸோ மார்னிங் டிஃபன் அண்ட் லன்ச் எல்லாமே முடிச்சாச்சு. ஸோ என்னை அழைச்சிட்டு போகிறதுக்காக அண்ணி வந்திருந்தாங்க. அண்ணியும் அண்ணனும் வந்து வந்திருந்தாங்க. ஸோ மாலையெல்லாம் போட்டாச்சு. எனக்கு கொடுக்க வேண்டிய திங்ஸ் எல்லாமே வந்து என்னுடைய சாரியில் வந்து கொடுத்தாங்க. ஸோ அதெல்லாம் ரெடி பண்ணிவிட்டு எல்லாருக்கிட்டையும் வந்து பெரியவங்க கிட்டலாம் ஆசீர்வாதம் வாங்கணும். ஸோ திருநாள் பூசி எல்லாருக்கிட்டையும் ஆசீர்வாதம் வாங்கிட்டு அப்படியே வந்து லீவ் ஆக வேண்டியதான். ரொம்பவே ஒரு மாதிரி எமோஷ்னலாக இருந்துச்சு. ஏன்னா அப்படியே மொத்தமாக என்டையராக அப்படியே கிளம்பி போகிற மாதிரி இருந்துச்சு. ஒரு மாதிரி பேர்டனாக இருக்க மாதிரி இருந்துச்சு ஹார்ட். அஃப்கோர்ஸ் ஐ வாஸ் ஹாப்பி, அதில் வந்து எந்த டவுட்டும் இல்லை. பட் ஸ்டில் ஒரு மாதிரி இருந்துச்சு. எல்லாருமே வந்து ஒரு மாதிரி எமோஷ்னலாக பேசினாங்க. எனக்கும் அப்படியே ஐ வாஸ் லிட்ரலி கண்ட்ரோலிங் மை டியர்ஸ், அந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ வெட்டிங்காக எல்லாருமே வந்து ஒன் டே பிஃபோரே வந்து போக போகிறோம். ஸோ கார், வேன், பஸ்ஸுன்னு எல்லாமே வந்தாச்சு. ரிலேட்டிவ்ஸும் வந்தாச்சு. எல்லாருமே லன்ச் முடிஞ்சாச்சு. இப்போ வந்து எல்லார்ட்டையும் ஆசீர்வாதம் வாங்குறது மட்டும்தான் பாக்கியாக இருந்துச்சு. ஸோ அம்மாலாம் வந்து லிட்ரலி அழுதுட்டாங்க. எல்லோரும் வந்து அந்த ஸ்டேஜில் தான் இருந்தாங்க. பட் யாரும் வெளியே காமிச்சிக்கல. பட் அம்மாவால் வந்து கண்ட்ரோலே பண்ண முடியலை, அழுதுட்டாங்க. அப்புறம் எல்லோரும் அழக்கூடாது, நல்ல விசேஷம் நடக்குது அந்த மாதிரிலாம் சொல்லி கன்சோல் பண்ணிகிட்டு இருந்தாங்க அம்மாவை. பட் ஸ்டில் அம்மாவால் கண்ட்ரோல் பண்ண முடியல. அம்மா அழுறதை பார்த்தோன்னே என்னாலே வந்து கண்ட்ரோல் பண்ண முடியல. ஒரு வழியாக வந்து கண்ட்ரோல் பண்ணிவிட்டு, சரி டைம் ஆகுது, நம்ம நல்ல நேரத்தில் கிளம்பணும் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் வந்து லீவ் ஆகுறோம். ஸோ அதுக்கப்புறமேட்டு காரில் ஏறி 4 hours ட்ராவல் நான் இவங்களுடைய ஊருக்கு வர்றதுக்கு. ஸோ வந்துட்டு அதுக்கப்புறம்லாம் நீங்கள் vlog-ஐ வந்து அடுத்தடுத்து பார்ப்பீங்க. ஸோ இதுக்கு இடையில வந்து நாங்கள் மார்னிங் வந்து நான் காலையில் வந்து ரெடி ஆகிட்டேன் ஃபுல்லாகவே. ஸோ அப்போ வந்து ஃப்ரீயாக இருந்தோம். ஸோ அதனால் எல்லார் கூடயும் சேர்ந்து ஃபோட்டோஸ் எல்லாமே எடுத்துகிட்டு இருந்தோம், ஃபேமிலி ஃபோட்டோஸு. ஸோ அதெல்லாம் இந்த கிளிப்பிங்ஸ் எல்லாமே உங்களுக்கு இங்கே வந்து ஆட் பண்ணுறேன். ஸோ ஆஃப்டர் 4 hours ஆஃப் ட்ராவல் நான் வந்து பயங்கர டயர்டாகி தலைலாம் கலைஞ்சி போய் இந்த மாதிரி ஆயிடுச்சு. ஸோ அப்போ தான் வந்து மண்டபத்துக்கு ரீச் ஆகுறோம். 5:45 கிட்ட தான் வந்து நல்ல நேரம்னு சொல்லியிருந்தாங்க மண்டபத்தை உள்ளே என்ட்ரு ஆகுறதுக்கு. ஸோ அந்த டைமை கனெக்ட் பண்ணி ஸ்லோவாக அப்படியே வந்து கரெக்டாக அந்த டைமுக்கும் வந்தாச்சு. ஸோ அந்த விளக்கெல்லாம் உள்ளே எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர டயர்டாக இருக்கேன். உங்களுக்கு ஃபேஸ் பார்த்தாலே தெரியும், நல்ல ஒரு ரெஃப்ரெஷ்மெண்ட் எனக்கு வேணும் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. பட் ஸ்டில் ஃபோட்டோஸ் எல்லாமே ரொம்ப, அது என்ன சொல்கிறதுனா, ரொம்ப நேச்சுரலாக இருந்துச்சு. லைக் நான் எப்படி இருப்பேனோ அப்படியே வந்து என்ன பிக்சர் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. டயர்டாக இருந்தாலும் அந்த ஒரு க்ளோ அப்படியே ஒன்று இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு அது பார்க்குறதுக்கே. ஸோ இதெல்லாம் வந்து வீடியோ யாராலையும் எடுக்க முடியல. ஏன்னா எல்லோரும் ஒருத்தர் ஒரு வேலையை பார்த்துட்டு இருந்தாங்க. திங்ஸ் எல்லாம் ஹேண்டில் பண்ணும், அந்த மாதிரி எல்லாமே இருந்துச்சு. ஸோ அதனால் எடுக்கல. அதனால் உங்களுக்கு பிக்சர்ஸாகவே எல்லாத்தையும் நான் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த எல்லோ சாரி வந்து என்னுடைய என்கேஜ்மெண்ட் சாரி. நீங்கள் வந்து என்னோடய என்கேஜ்மெண்ட் vlog-ல வந்து பார்த்துருந்துருப்பீங்க. அதுதான் நான் வந்து ஊர்லேருந்து வர்றப்போ கட்டிட்டு வந்திருந்தேன். அண்ட் இங்கே வந்துட்டு அன்றைக்கி நைட்டு, வெட்டிங்க்கு முன்னாடி நாள் நைட்டு வந்து ஃபோட்டோ ஷூட் பண்ணலாம் அப்படின்னு பிளானில் இருந்தோம். ஸோ அதுக்கும் கொஞ்சம் ட்ரெஸ்ஸஸ், காஸ்ட்யூம் எல்லாமே நான் வந்து எடுத்து வச்சுருந்தேன். பட் சின்ஸ் வி ஆர் ரன்னிங் அவுட் ஆஃப் டைம், எங்களால் அதை வந்து எக்ஸிபிட் பண்ண முடியலை. அதனால் ஒரே ஒரு சாரீ மட்டும் சேஞ்ச் பண்ணிவிட்டு, அஃப்கோர்ஸ் நான் வந்து ரெஃப்ரெஷ் ஆகணும். ஸோ அதனால் ஒரு சாரீ மட்டும் சேஞ்ச் பண்ணிவிட்டு அதுக்கு மேட்சிங்காக நான் அவங்களுக்கும் ட்வின்னிங் அவுட்ஃபிட் போட்டுட்டு
அதில் மட்டும் ஒரு ஷூட் பண்ணிடலான்னு அதை மட்டும் எடுத்திருந்தோம். ஸோ ஃபோட்டோ ஷூட்லாம் முடிச்சுட்டு நைட்டு டின்னரும் வந்து முடிச்சுட்டு அதுக்கப்புறமேட்டு எல்லாருமே வந்து ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு போயாச்சு. அவங்கவுங்க ரூமுக்கு வந்து போயாச்சு. அண்ட் எனக்கும் வந்து பயங்கரமாக டயர்டாக இருந்துச்சு. பட் ஸ்டில் தூக்கம் வரவே இல்லை. அஃப்கோர்ஸ் நெக்ஸ்ட் டே வந்து பிக் டே. அந்த ஒரு நர்வஸ்னஸ், எக்ஸைட்மெண்ட் எல்லாமே இருந்துச்சு. தூக்கம் வரவே இல்லை. எப்படியோ கஷ்டப்பட்டு ரொம்ப டயர்டாயிரும்னு சொல்லிட்டு மல்லுக்கட்டி எப்படியோ வந்து தூங்கியாச்சு. தூங்கிட்டு நான் ஏர்லி மார்னிங் ரொம்ப சீக்கிரமாகவே எழுந்துச்சிட்டேன். 2 to 3 இருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு சரியாகவே ஞாபகம் இல்லை. 2 o'clock எழுந்திரிச்சிருப்பேன்னு நினைக்கிறேன். ஸோ எல்லாமே ரெடி ஆகிட்டு அஃப்கோர்ஸ் இதுக்கும் வந்துட்டு மேக்கப் நான் தான் வந்து பண்ணிக்க போகிறேன். என்னுடைய என்கேஜ்மெண்ட், ரிசப்ஷன் எல்லாத்துக்குமே நான் தான் பண்ணியிருக்கேன். உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். இதுக்கு முன்னாடி உள்ள வீடியோலேயும் நான் வந்து சொல்லியிருந்தேன். அண்ட் ஹேர் ஸ்டைலுக்கும் சாரீ ட்ராப்பிங்க்கும் மட்டும்தான் நான் வந்து வெளியிலேருந்து ஆளை கூப்பிட்ருந்தேன். அண்ட் அப்புறம் அந்த ஹேர் ஆக்சசரி, என்னுடைய ஜுவல்லரிக்கு தேவையான அந்த நெத்தி சுட்டி, அந்த ஹேர் ஜடப்பில் இது எல்லாமே நான் வந்து ஓனாகவே வாங்கிட்டேன். எனக்கு ரெண்ட்டுக்கு எடுக்கிறது அவ்வளோவா வந்து இஷ்டம் இல்லை. எனக்கு என்னமோ அது பழசாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு. இன்னொன்று நிறைய டேமேஜஸ் இருந்துச்சு. நான் நிறைய இடத்துல கேட்டு பார்த்தேன். எனக்கு வந்து அது ரொம்ப என்ன சொல்கிறது, ரொம்ப பிடிச்ச மாதிரி இல்லை. எனக்கு டிசைன் பிடிச்சிருந்தாலும் அதில் இருக்க ஃபினிஷிங் வந்து எனக்கு பிடிக்காத மாதிரி இருந்துச்சு. யூஸ்டாக இருந்துச்சு நிறைய. ஸோ அதனால் வந்துட்டு எல்லாமே நான் வந்து ஓனாகவே வாங்கிட்டேன். என்னோடய ஹிப் பெல்ட்டாக இருக்கட்டும், அந்த ஜடப்பிள்ளையிலேருந்து எல்லாமே நான் வந்து ஓனாகவே வாங்கிட்டேன். ஸோ எல்லாமே ஓவராலாக சாரி ட்ரைப்பிங், மேக்கப், ஹேர் ஸ்டைல் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு கரெக்டாக 6:30 ஆச்சு. ஆனால் எனக்கு முகூர்த்தத்துக்கு நிறையவே டைம் இருந்துச்சு. எனக்கு டெம்பிள் வெட்டிங் தான். ஸோ அதனால் டெம்பிளுக்கு போகணும். ஸோ அகைன் அண்ணி வந்து என்னை வந்து டெம்பிளுக்கு அழைச்சிட்டு போனாங்க. ஸோ எல்லாருமே வந்து அவுட்ஃபிட் டீட்டெயில்ஸ் வந்து கேட்டுகிட்டே இருக்கீங்க. என்கேஜ்மெண்ட் வ்ளாக்லேருந்தே பார்த்து கேட்டுகிட்டே இருக்கீங்க. சாரி எங்கே பிக் பண்ணிங்க, ப்ளவுஸ் எங்கே மெயினாக டிசைன் பண்ணிங்க, நிறைய பேர் வந்து கேட்டுட்டீங்க. அண்ட் ப்ளவுஸ் டிசைனும் க்ளோஸ்அப்பில் காமிங்க, எங்களுக்கு வந்து அது யூஸ் ஆகும். அடுத்தடுத்த ஃபங்க்ஷன்ஸ்க்கு நாங்களும் வந்து அந்த மாதிரி பண்ணிப்போம். ரொம்ப நல்லா இருந்துச்சுன்ற மாதிரி கேட்டுகிட்டே இருந்தீங்க. அதுக்கும் நான் உங்களுக்கு தனி வீடியோ வந்து பண்ணுறேன். என்னுடைய ரிசப்ஷன் அவுட்ஃபிட்டு, அப்புறமா வெட்டிங் ப்ளவுஸ், இது எல்லாமே வந்து உங்களுக்கு க்ளோஸ்அப்பில் தனியாகவே வந்து காமிக்கிறேன். இங்கே பாருங்கம்மா, அத்தனை பாருங்கம்மா, அப்படியே பொண்ணு வச்சு பாருங்க.
Tamil BGM. ஸோ யா தட்ஸ் ஹவ் இட் வெண்ட் அண்ட் ரொம்ப ட்ரீமியாக இருந்துச்சு, ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அண்ட் உங்களுக்கும் இந்த vlog வந்து ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் உங்கள் எல்லாருமே என்னுடைய நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். until then bye, take care.